வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். திமுகவினர் அவர்களாகவும் பணியாற்ற மாட்டார்கள், மற்றவர்களையும் பணியாற்ற விடமாட்டார்கள். மதுரை பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பரபரப்பு பேச்சு. ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதலில் பள்ளியில் குண்டு விழுந்து 85 பேர் உயிரிழப்பு. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்துதான் ஜெயலலிதாவின் முதுகில் குத்திய துரோகச் செயல். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் எம்பி பேச்சு. திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு தலா 2 இடங்கள். திமுக கூட்டணியில் ஒப்பந்தம். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட குறுகிய தூர இலக்குகளை தாக்கி அளிக்கும் வான் பாதுகாப்பு ஏவுகணை சோதனை வெற்றி. டிஆர்டிஓ விஞ்ஞானிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு. நாடு முழுவதும் 14 வயதுடைய சிறுமிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி போடும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று தொடங்கி வைத்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்க தென் மாவட்ட மக்கள் துணை நிற்பார்கள். மதுரை தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் பிரதமர் நரேந்திர மோடி சுவாமி தரிசனம். கோயில் சார்பாக பூரண கும்பம் மரியாதை அளிக்கப்பட்டது. கிராம கோயில் பூசாரிகள் மறைந்தால் குடும்ப உதவித்தொகை ரூபாய் 1 லட்சமாக உயர்த்தப்படும். 11 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். அமெரிக்கா தளங்களை குறிவைத்து ஈரான் நடத்திய பதில் தாக்குதலால் மத்திய கிழக்கு நாடுகள் பதற்றம். கும்பகோணத்தில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு பாதாள அறையில் இருந்து வெளியே வந்த அதித்த வரதர் நேற்று முதல் பக்தர்கள் தரிசிக்க ஏற்பாடு. ஆந்திர பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 23 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.